வெல்கம் டு த ஷோ ஃபர்ஸ்ட் லுக் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லுக்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸோட தான் நான் வந்திருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம விப்ளேயோட எக்ஸ் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கேவிஎன் புரொடக்ஷனோட தயாரிப்புல கீது மோகன்தாஸோட இயக்கத்துல ரவி பஸ்ரூரோட இயக்கத்துல ராக்கிங் ஸ்டார் யாஷ், நயன்தாரா, கியாரா அத்வானி, ருக்மணி வசந்த் இவங்கெல்லாம் நடிச்சிருக்க திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக். இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 26, 2026 வெளிவரக்கூடிய இருக்க நிலையில படத்தோட மனசாகாதே வீடியோ சாங் வந்து வெளியாயிருக்கு. சானியா அவர்கள் ரீசெண்டா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்காங்க. அந்த கிளிக் இப்போ இது உங்களுக்காக வருது, பார்த்துட்டு வாங்க. சன்ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ், ரவுடி பிக்சர்ஸ் அண்ட் ஜி ஸ்டுடியோஸோட தயாரிப்புல விஷ்ணுயதவனோட இயக்கத்துல அண்ட் ஜென்மார்டினோட இசையில நயன்தாரா, கெவின் அவர்களோட நடிப்புல வெளிவரக்கூடிய திரைப்படம் தான் பாத்தீங்கன்னா ஹாய். இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 14, 2026 வெளிவர இருக்க நிலையில சிங்கிள் சாங் ரசகுல்லா அது வந்து வெளியாயிருக்கு. அண்ட் அடுத்ததா ஸ்வாஷிகா அவர்கள் ரீசெண்டா லிட்டில் பிட் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் அப்படின்னு ஒரு ஒயிட் அட்டையர்ல ஒரு போட்டோ போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தாங்க. அந்த போட்டோ இப்போ இது உங்களுக்காக வருது, பார்த்துட்டு வாங்க. வர்கீஸ் மோலன்ஸ் பிக்சர்ஸ், ஸ்ரீகலஸோட பிலிம் தயாரிப்புல அண்ட் கிருஷ்ணகுமார் ராம்குமாரோட இயக்கத்துல மாதவன், சத்யராஜ், பிரியாமணி இவங்கெல்லாம் நடிச்சிருக்க திரைப்படம் தான் GDN. இந்த திரைப்படம் GD நாயுடோட வாழ்க்கை வரலாறு முழுமையா கொண்டு எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வந்து ஆகஸ்ட் 7, 2026 அப்படின்னு படத்தோட டீம் வந்து அந்த படத்தோட போஸ்டர் வந்து நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததான் நக்ஷத்ரா மூர்த்தி அவர்கள் ரீசெண்டா ஒரு கிளிக் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தாங்க. அந்த போஸ்ட் இப்போ இது உங்களுக்காக வருது, பார்த்துட்டு வாங்க. கேவிஎன் புரொடக்ஷனோட தயாரிப்புல வினோத்தோட டைரக்ஷன்ல அனிருத்தோட மியூசிக்ல விஜய் அண்ட் பூஜா எக்டே, மமிதா பைஜு இவங்க நடிச்சிருக்க திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. அண்ட் அடுத்ததா ஹினா கான் அவர்கள் ரீசெண்டா ஒரு கிளிக் போட்டிருந்தாங்க. குயின் மூட் அப்படின்ட்டு ஒரு ஆன் அப்படின்ற மாதிரி ஒரு கேப்ஷனோட போட்டிருந்தாங்க. ரொம்பவே குயின் மாதிரியே அழகா இருந்தாங்க. அந்த போஸ்ட் இப்போ இது உங்களுக்காக வருது, பார்த்துட்டு வாங்க. ஏகே ஃபிலிம் ஃபேக்டரி தயாரிப்புல மாரியப்பன் சின்னாவோட இயக்கத்துல சாம் சியஸோட மியூசிக்ல ஜிவி பிரகாஷ், கயடுலோகர் இவங்கெல்லாம் நடிச்சிருக்க திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா இமோர்டல். இந்த திரைப்படம் வந்து செப்டம்பர் 4, 2026 வெளிவர இருக்கும் நிலையில இந்த படத்தோட தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸை வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி போஸ்டர் வந்து படத்தோட போஸ்டரை நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா அமியரா தஸ்துரா அவர்கள் ரீசெண்டா ஒரு பிரைடல் லுக், அதாவது ஒரு ஒரு கிராண்டான ஒரு லெஹங்கால ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தாங்க. அந்த போஸ்ட் இப்போ இது உங்களுக்காக வருது, பார்த்துட்டு வாங்க.
ஆர்எஸ் இன்ஃபோடைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்புல சூரி சுஹாஸ் இவங்களோட நடிப்புல அறிமுக இயக்குனர் மதிமாறன் புகழேந்தி அவர்களோட இயக்கத்துல ஜிவி பிரகாஷோட மியூசிக்ல வெளிவரக்கூடிய இருக்க திரைப்படம் தான் பாத்தீங்கன்னா மனாதி. இந்த திரைப்படத்தோட டீசரை வந்து இப்ப நமக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிரணீதா சுபாஷ் அவர்கள் ரீசெண்டா ஒரு ரெட் கார்பெட் லுக், அதாவது அவங்களோட ஒயிட் அட்டையர்ல அழகா ஒரு போஸ் கொடுத்து ஒரு கிளிக் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தாங்க. அதை பார்த்துட்டு வாங்க. டாம்ஸ் கன்சல்டன்சி தயாரிப்புல தாஜோட இயக்கத்துல தமிழோட நடிப்புல அண்ட் ஜொனாஸ் ரூட்பெட்டே அவர்களோட இசையில வெளிவரக்கூடிய இருக்க திரைப்படம் தான் ப்ரொடக்ஷன் நம்பர் 1. இந்த திரைப்படத்தோட ரேப் போஸ்டரை வந்து படத்தோட டீம் நமக்காகவே ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்வாசிதா அவர்கள் ரீசெண்டா ஒரு டபுள் ஆர்ட் போட்டு ஒரு சூப்பரான ஒரு கிளிக் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு. அந்த போஸ்ட் இப்போ இது உங்களுக்காக வருது, பார்த்துட்டு வாங்க. என்ன நேயர்களே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் பார்த்திருப்பீங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sandhya.